பரிசுத்த ஆவியானவர் தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நம்மளோடு கூட பேசுகிறார். தம்முடைய ஜனத்தோடு பட்சமாய் பேசுகிற பரிசுத்த ஆவியானவர். எப்படி ரூத்து வயல்னத்துக்கு போகும்போது பயந்துதான் அந்த ரூத்து அந்த வயல்னத்தில் கால் வச்சிருந்திருப்பாங்க. அது வேதம் சொல்லுகிறது அது போவாசுடைய இருந்தது என்று. ஆனால் அந்த 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது நம்மளால் வாசிக்க முடிகிறது, அந்த போவாஸ் ரூத்தோடு பட்சமாய் பேசுகிறார், ஆறுதல் அளிக்கும்படி பேசுகிறார். அப்பொழுதுதான் ரூத் போவாஸை பார்த்து ஒரு வார்த்தை கேட்குறாங்க, உம்முடைய அடியால் அந்நிய தேசத்தாலா இருக்க எதினாலே உம்முடைய கண்களை தயவு கிடைத்தது. இப்படி தான் தம்முடைய ஜனத்தோடு பேசுகிற பரிசுத்த ஆவியானுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜெப நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 52-53 வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 52-53 வசனங்கள். அபிமெலேக்கு அந்த துருக்கம் மட்டும் வந்து அதின் மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை சுட்டரித்து போடும்படிக்கு அதன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு ஏந்திர கல்லின் துண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டாள், அது அவன் மண்டையை உடைத்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சத்ருவின் மேல் அதிகாரத்தை தருகிறதையும் சத்ருவை ஜெயிக்கிற கிருபையை தருகிறதையும் இந்த வசனத்தில் வாசிக்க முடிகிறது. ஒருவேளை நிறைய பேருக்கு இந்த வசனம் புரியாமல் இருந்திருக்கலாம். அதனால சொல்றேன், இந்த நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தாதான் இந்த சம்பவம் புரியும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நியாயாதிபதிகளுடைய நாட்களில கர்த்தர் செய்த ஒரு கர்த்தருடைய மகத்துவமான யுத்தத்தையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்த ஜெயத்தையும் இந்த 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. இந்த 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எருபகாலின் குமாரன் என்று போடப்பட்டிருக்குது. எருபகால்னா யாருன்னா கிதியோன் தான். கிதியோனுக்கு இன்னொரு பேர் எருபகால். எருபகால்னா யாரோ அப்படின்னு நீங்க நினைச்சுக்கூட கூடாது. இந்த கிதியோனுடைய பிள்ளைகள் 70 பேர் இருக்கிறாங்க. அப்போ அதுல ஒரு மகனுடைய பேர் அபிமெலேக்குன்னு பேர், ஒரு மகனுடைய பேர். இந்த கிதியோனுக்கு 70 குமாரன்னு சொன்னேன்ல, இந்த அபிமெலேக்கு கிதியோனுடைய மறுமையாட்டியுடைய மகன் அப்படின்னு 8ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. 9ஆம் அதிகாரத்தில் வேலைக்காரியின் மகன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த அபிமெலேக்கு என்ன செய்யறான், அப்பா மரிச்சு போயிட்டார். கிதியோன் இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்தவர், தேவ ஜனங்களாக இஸ்ரவேலுக்கு யுத்தம் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை மீதியாண்டை கைக்கு விலக்கி தப்புவித்தவர். இப்போ கிதியோன் மரிச்சு போன பிற்பாடு இந்த அபிமெலேக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஆசை வருது, நம்ம ராஜாவாகணும், நம்ம ஆளணும் தேசத்தை அப்படின்னு ஒரு ஆசை வருது. கிதியோன் அப்படி நினைக்கல. 8ஆம் அதிகாரத்திலே சொல்றாரு, நான் ராஜாவா இருக்க மாட்டேன், என் பிள்ளைகளும் ராஜாவா இருக்க. அவங்க எல்லாம் வாலண்டியரா வந்து கேட்கறாங்க கிதியோன்ட்ட, நீங்க ராஜாவா இருங்க, நீங்க எங்களை ஆளுங்கன்னு சொல்றாங்க. அப்போ கிதியோன் சொல்றாரு, இல்ல நானும் ராஜாவா இருக்க மாட்டேன், என் பிள்ளைங்களும் ராஜாவா இருக்க மாட்டாங்க, கர்த்தரே உங்களை ஆளட்டும் என்று சொல்லி கிதியோன் தாழ்மைப்படுத்தின ஒரு கிதியோன். ஆனா அவருக்கு பிறந்த பிள்ளைகளில ஒரு பையன் வித்தியாசமாய் தலைகீழாய் துராகிருதம் பண்ணுகிறவனாய் மதிகேடனாய் செயல்படுகிறத இந்த அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. இப்போ இந்த அபிமெலேக்கு என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையும் போய் சொல்றான். 1-2 வசனங்கள் எல்லாம் வாசிக்கலாம். நான் சொன்னேன் கிதியோனுக்கு எத்தனை பிள்ளைங்க? 70 பிள்ளைங்கன்னு சொன்னேன். இந்த 70 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ ஒரு ராஜா மரிச்சிச்சா அவனுடைய பிள்ளைகள் தான் இஸ்ரவேல் தேசத்தை ஆளணும், அதுதான் பழைய ஏற்பாட்டு வழக்கம். இப்போ இந்த அபிமெலேக்கு என்ன கேட்கிறான்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, எங்க அப்பாவுக்கு 70 பிள்ளைங்க, 70 பேரும் உங்களை ஆட்சி செய்யணுமா, ஒரே ஒருத்தர் உங்களை ஆட்சி செய்யணுமா அப்படின்னு கேட்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. ஜனங்கள் யோசித்து பார்க்குறாங்க, 70 பேரும் ஆட்சி செஞ்சா நல்லா இருக்காதுல. முதலமைச்சர்னா ஒருவர் தான், பிரதமர்னா ஒருவர் தான், ஒரு சபைக்கு போதகர் என்றால் ஒருவர் தான். ஒருவர் இருந்தா தான் அந்த அதிகாரம், அந்த ஆளுகை, அந்த நிர்வாகம் எல்லாம் நல்லா இருக்கும். 10 பேர் இருந்தா அது நல்லா இருக்காது, 20 பேர் ஆட்சி செஞ்சா அது நல்லா இருக்காது. அதை இந்த ஜனங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்குறாங்க. ஆமால 70 பேர் ஆட்சி செஞ்சா எப்படி இருக்கும், நல்லா இருக்காதுல, ஒருத்தன் ஆட்சி செஞ்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவங்க சொல்றாங்க, ஒருத்தன் ஆட்சி செஞ்சாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ இவன் சொல்றான், நான் உங்களை ஆள்றேன் அப்படின்னு சொல்றான். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றான். அப்படி அவன் சொல்லிட்டு 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமும் ஆனவன் என்று நினைத்து கொள்ளுங்கள் என்றான் என்று சொல்லப்படுகிறது. இந்த அபிமெலேக்கு என்றாலே, அபிமெலேக்கு என்ற அர்த்தத்திற்கு ராஜா என் தந்தை என்ற அர்த்தம். 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தில் கிதியோன் சொல்றாரு, நான் ராஜாவா இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா பிள்ளைக்கு எப்படி பெயர் வச்சிருக்கிறாருன்னா ராஜா என் தந்தை என்று. ஏன் அப்படி பேர் வச்சாருன்னு எனக்கும் தெரியல. அப்படி பேர் வச்சதுனால அப்பாதான் ராஜாவா இல்ல, நம்மளாவது ராஜாவா ஆகுவோன்னு சொல்லி இந்த அபிமெலேக்குக்கு அப்சலோம் மாதிரி வித்தியாசமான ஒரு ஆசை வந்துருச்சோ என்னமோ தெரியல. இவன் சொல்றான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, 70 பேர் உங்களை ஆள வேண்டாம்னு சொல்றீங்களே, அப்ப நான் மட்டும் ஆள்றேன், நான் மட்டும் உங்களை ஆட்சி செஞ்சாதான் உங்களுக்கு நல்லது. நான் எப்படிப்பட்டவன், நான் உங்கள எலும்பில் எலும்பும் உங்கள மாம்சமும் மாணவன் என்று சொல்றான், சொல்லி அனுப்புறான். இந்த 3ஆம் வசனத்துல எல்லாம் வாசிக்கும் போது ஜனங்கள் சொல்றாங்க,
இந்த வார்த்தையெல்லாம் சீகேம் என்கிற பட்டணத்தில் இருக்கிற பெரிய மனுஷருடைய காதுகள் கேட்க பேசுறான். பெரிய மனுஷர் மீன்ஸ் பிரபுக்கள், அதிகாரிகள், அந்த தேசத்துல முக்கியமானவங்க காது கேட்கிற மாதிரி சொல்லி அனுப்புறான். எப்படி? நான் உங்களில் ஒருவன் அப்படிங்கிறான். ஆட்சியாளர்கள்லாம் சொல்வாங்கல்ல, அதுவும் தேர்தல் வரப்போகுதுன்னு, என்னென்னமோ நடக்குது தேசங்கள்ல, ஏன்னா தேர்தல் வரப்போகுதுன்னு. அப்படிப்பட்ட இப்படி சூழ்நிலையில இவன் சொல்றான், நான் உங்கள் எலும்பில் எலும்பும் மாம்சமும் மாணவன் சொல்றான். இப்படி சொன்னதுனால அப்படி நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்றான். அதனால 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த பெரிய மனுஷனுடைய காதுகள் கேட்க இந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுக்காக பேசினார்கள். அப்பொழுது அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமெலேக்கை பின்பற்ற சாய்ந்தது. ரொம்ப முக்கியமான வசனம். என்ன சொல்லிவிட்டானா, நான் உங்களில் எலும்பில் எலும்புன்னு சொல்லி விட்டுட்டு, நான் உங்களுடைய உடன்பிறப்பு மாதிரி, நான் உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லி சீகேமில் இருக்கிற பெரிய அப்பதான் நம்மளை பின்பற்றுவாங்க, அப்பதான் நம்மளை ஆளுகை செய்வதற்கு ஒப்பு கொடுப்பாங்க நினைச்சு அப்படி அவன் பேசி அனுப்புறான். நான் உங்களில் எலும்பில் எலும்பும் உங்க சகோதரன் போல என்னை நினைச்சு கொள்ளுங்க அப்படின்னு. இந்த ஒரு வார்த்தை சகோதரன் சொல்லி விட்டாங்களாம். இந்த சகோதரன் சொல்லிவிட்டான் அந்த அபிமெலேக்கு. இந்த சகோதரன் சொன்னனால இஸ்ரவேல்கள் ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் அபிமெலேக்கு பக்கம் அப்படியே சாஞ்சிச்சான். தேவனுடைய பிள்ளைகளே, கிதியோன் மரிச்சாச்சு. கிதியோனுக்கு 70 பேர் ரொம்ப சைலண்டா தான் இருக்கிறாங்க. யாரும் முந்திரி கொட்டை மாதிரி முந்தி நான் தான் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை ஆளணும்னு நினைக்கல. நான் இந்த அபிமெலேக்கு இஸ்ரவேல் ஜனத்தை ஆளணும்னு நினைக்கிறான். அதனால ஒரு வார்த்தை சொல்றான், நான் உன் சகோதரன் என்று. இந்த ஜனங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கல, கொஞ்சம் கூட நிதானித்து பார்க்கல. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய இருதயம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் அபிமெலேக்கை பின்பற்ற சாய்ந்தது. நயவஞ்சகம் உள்ள வார்த்தை எப்படி ஜனத்தை தேவனண்ட திருப்பாம மனுஷனிடத்துல இழுக்குதுன்னு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. நயவஞ்சகமான வார்த்தைகளை ப்ளீஸ் நம்பாதீங்க. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது கடைசி அதிகாரத்தில் எழுதுவார், 2 தீமோத்தி 4:3 நினைக்கிறேன். சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு கட்டு கதைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்கும் காலம் வரும், சத்தியத்திற்கு செவியை விலக்கி என்று எழுதுகிறார். இன்னைக்கு யாருக்கும் கடினமான செய்தி பிடிக்கல, சத்தியத்துக்குடைய செய்தி பிடிக்கல, வசனத்தை போதிச்சா பிடிக்கல. ஒரு போதகர் இப்படி சொல்வாரு, 3 நாள் பிரசங்கம் அப்படின்னா ஒரு 4 நாள் கன்வென்ஷன் நடக்குதுன்னு வைங்களேன். முதல் நாள் நீ வெட்கப்பட்டு போவதில்லை தலைப்பு, 2வது நாள் நீ தலை குனிந்து போவதில்லை தலைப்பு, 3வது நாள் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று பிரசங்கத்தின் தலைப்பு, 4வது நாள் பரலோகம் போவதும் இல்லை அப்படின்னு பேசணும் அப்படிம்பார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் அப்படிதான் பிடிக்குது. ஒரு ஆறுதலின் வார்த்தை வந்துடாதா, ஒரு கண்ணீரை துடைக்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்துடாதா? ரொம்ப நல்லது தேவனுடைய பிள்ளைகளே. தேவன் எப்பொழுதும் பிறம்போடு நிற்கிறவர் அல்ல. அவரை போல யாரும் நேசிக்க முடியாது, அவரை போல யாராலும் அணைத்துக் கொள்ள முடியாது. ஆனாலும் தம்முடைய ஜனத்தை எச்சரிக்க வேண்டிய நேரத்தில் எச்சரித்து சத்தியத்தில் நடத்த வேண்டிய நேரத்தில் நடத்துவதுதான் பரிசுத்த ஆவியானுடைய பிரதானமான வேலை. அதுதான். நீங்க உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஜனத்தோடு பேசுகிறார். அபிமெலேக்கு ஒரு வார்த்தையை சொல்லி விடுறான், நான் உங்களுக்கு சகோதரன் என்று. அந்த ஒரு வார்த்தையில எல்லா இஸ்ரவேலுடைய இருதயமோ அபிமெலேக்க பின்பற்ற சாய்ந்தது. உலகத்தின் பக்கம் இன்னைக்கு ஜனங்கள் சாய்றாங்க, பாவத்தின் பக்கம் சாய்றாங்க, அருவருப்பின் பக்கம் சாய்ந்து போறாங்க. உண்மையான ஊழியர்களை இனங்கண்டு கொள்ள தெரியல, பரிசுத்தவான்களை இனங்கண்டு கொள்ள தெரியல, பரிசுத்தவானுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க தெரியல, போதகுடைய சொல்ல கேட்கறதுக்கு ஒரு கூட்ட ஜனங்களுக்கு மனசு இல்ல. எல்லா ஆவிக்குரிய சபைகளிலும் பாருங்க, இன்றைக்கு ஏன் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வெறுக்கிறாங்க அப்படின்னா, கடினமானதே வந்துடக்கூடாது, 365 நாளும் உங்க கண்ணீரை தொடப்பேன், உங்களை தோல் மேல சுமப்பேன், உங்கள் காயங்களை ஆற்றுவேன், உங்களை மார்போடு அணைத்துக் கொள்வேன், ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவேன். நோ நோ, இந்த செய்தியை வார வாரம் கேட்டுக்கொண்டே இருந்தால் அங்க போய் அக்கறையாகிய கானான்ல போய் நம்ம சேரவே முடியாது. சீல் பிதுக்கப்பட வேண்டியதுல சீல் பிதுக்கி ரணங்கள் ஆற்றப்பட வேண்டிய ரணங்கள் ஆற்றப்பட்டால் மாத்திரமே உலகத்தின் அருவருப்பு நம்மை விட்டு மாற்றப்படும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் என்கிற தேவ நதியினால நம்முடைய பாவங்களை முற்றிலுமாய் கழுவி அந்த அக்கறையாகிய கானானுக்குள்ள போய் சேர்ப்பதற்காக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய ஜனத்தோடு கூட எச்சரிப்பின் வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொள்வதற்கு அவர் வாஞ்சையும் சித்தமும் உள்ளவராயிருக்கிறார். ஒரு வார்த்தை முழு இஸ்ரவேலை சாய பண்ணிட்டுல. ஒரு வார்த்தை என்ன சொன்னானா, உங்கள சகோதரன் மாதிரி, உங்களோட உடன்பிறப்பு மாதிரி அப்படின்னா. ஜனங்கள் யோசிக்கவே இல்லை. என்னடா இவன் திடீர்னு எவன்னு தெரியாது, அபிமெலேக்கு கிதியோனுடைய பிள்ளைன்னு அபிமெலேக்குன்னு இவ்வளவு நாள் ஜனங்களுக்கு தெரிஞ்சோ தெரியல, எனக்கு தெரியல. எங்க இவன் வேலைக்காரியின் மகன்,
கிதியோன் வீட்டுல வேலை செஞ்ச வேலைக்காரின் மகன், மறுமனையாட்டியின் மகன் தான். ஆனா அவனுக்கு இருந்த துணிகரத்தை பாருங்களேன். எழும்பி சொல்றான், நான் உங்கள் சகோதரன் என்று. உங்களை நயவஞ்சகமான வார்த்தைகளை சொல்லி யாராவது தேவனை விட்டு உங்களை திருப்பிடக்கூடாது தேவன். அதுக்கு தான் இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு நான் ரொம்ப மெயின் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். தேவனை விட இந்த உலகத்துல யாரு மேலேயும் உங்க சிந்தையை, உங்க நம்பிக்கையை வச்சிடாதீங்க. ஊழியக்காரங்களை விட உங்கள்கிட்ட யாரும் அன்பா பேசலாம். சார், ஊழியக்காரங்களை விட அன்பா பேசினாங்களே, ஊழியக்காரங்க விட விசாரிச்சுட்டாங்களே, நோ, உங்கள் இருதயம் அவர்கள் பக்கம் சாய்ந்து விடக்கூடாது, சாய்ந்து விடக்கூடாது. நயவஞ்சகமான போதகங்களை, நயவஞ்சகமான போதகர்களை கண்டறிந்து சத்தியத்தில் நிற்கிற காலம் இது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிப்பான் என்று வேதம் சொல்லுது போல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டு மாயமான வலையில விழுந்து கிடக்கிற கடைசி காலத்துல சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின் மேல் நின்று கர்த்தரை உண்மையுத்தமாய் ஆராதிக்க வேண்டிய காலம் இது. நல்ல சத்தியம் நிறைந்த சபையில கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறதுக்காக ஜீவ காலமெல்லாம் நம்ம மேன்மை பாராட்டணும். ஆண்டவரே, சத்தியம் நிறைந்த சபையில கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறீரே, நாங்க தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் யாருமே வேணுக்குன்னு கூட சொல்ல முடியாது, நான் வெறுமையா வந்தேன், நான் வெறுமையாய் போகிறேன் என்று ஒருவர் கூட சொல்ல முடியாது. தம்முடைய ஜனத்தோடு பேச வேண்டிய நேரத்தில் கர்த்தர் பேசி 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 கர்த்தர் பரத்திலிருந்து மன்னாவை ஓய்வில்லாமல் அனுப்பி நம்மளோடு கூட பட்சமாய் நம்மளை போஷித்து திடப்படுத்தி வருகிற நல்ல தெய்வத்தை நாம சேவித்துக் கொண்டிருக்கிறோம். வருக வரைக்கும் இந்த சபையில சத்தியத்துக்கு குறைவு இருக்காது, வருக வரையில் இந்த சபையில வசனத்துக்கு குறைவு இருக்காது, வருக வரையில் இந்த சபையில தேவ வழிநடத்தல் குறைவு இருக்காது. நாங்களே இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் எங்கள் சந்ததிகள் சாட்சிகளாய் எழும்பி கர்த்தருடைய வேலை உண்மையுத்தமாய் செய்வதற்காகத்தான் எங்களையும் எங்கள் சந்ததியும் முழு மனதோடு அர்ப்பணித்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? சத்தியம் என்றால் என்ன விலை என்று கேட்கிற கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். இப்ப இவன் சொல்றான், உங்களை சகோதரன் என்று. உடனே எல்லா இருதயமும் அவளை பின்பற்ற சாய்ந்தது என்று வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்காக அபிமெலேக்குக்கு 70 வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. வேதம் சொல்கிறது, வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை சேவகத்தில் வைத்தான், அவர்கள் அவனை பின்பற்றினார்கள். கொஞ்சம் கூட யோசிக்கல, இவன் ஆளுவானா ஆள மாட்டானா, இவனுக்கு திறமை இருக்குதா, இவனுக்கு தகுதி இருக்குதா, எதையுமே அவங்க யோசிக்கல. ஏன்? சகோதரன் சொல்லிவிட்டானா, அதனால எல்லா ஜனங்களும் சேர்ந்து அவனை பின்பற்றுவதற்கு அவங்க இருதயம் சாய்ந்தது மாத்திரமல்ல, அவனை பின்பற்றி போகிறார்கள். அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், ரொம்ப முக்கியமான வசனம். எங்க அவன் கூட பிறந்தது 70 பேர். ரொம்ப டீட்டெயிலாக சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை, சாட்டாவே சொல்லிட்டு போறேன். 70 பேரையும் ஒரே கல்லின் மேல பிடிச்சு கொலை செஞ்சு போட்டான். ஜனங்கள்ட்ட என்ன சொன்னா? சகோதரன். ஆனா இவன் சகோதரன் கொலை செஞ்சுட்டான். அப்பவும் ஜனங்கள் யோசிக்கணும்ல, எங்க கூட பிறந்தவங்களுக்கே அவனால சகோதரனா இருக்க முடியல, அவன் தேசத்தின் ஜனங்களை பார்த்து சொல்றான், நான் உங்களுக்கு சகோதரனா இருக்கிறேன். இதுதாங்க மதிமயக்கம், இதுதான் பிசாசு சிந்தைகளை கெடுத்து போடுகிற காரியம், இதுதான் பிசாசு மாயமான வசனிப்பினால ஜனங்களை தன் பக்கமா இழுத்து கொள்ளுகிற காரியம். 70 குமாரரையும் ஈவு இரக்கமின்றி ஒரே கல்லுல பிடிச்சு கொலை செஞ்சு போட்டான். கூட பிறந்தவங்களை கொலை செஞ்சுட்டு தேசத்து ஜனங்களை பார்த்து சொல்றேன், நான் உங்களுக்கு சகோதரனா இருப்பேன். அப்ப கூட இந்த ஜனங்களுக்கு அறிவு வரல. ஏன்னா ஒரு எல்லாரையும் கொண்டுட்டானே. அதுல அவனுடைய இளைய குமாரனாகிய கிதியோனுடைய ஒரு குமாரன் யோதாம்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் மட்டும் தப்பி ஒளிஞ்சிட்டான். பாவம், மத்த எல்லாம் செத்து போச்சு. ஒரு பாவமும் செய்யல, யார் இவனுக்கு விரோதமா எழும்பல. ஆனா அவங்க இருந்தா ஒருவேளை தான் மேன்மை அடைய முடியாதோ என்று நினைத்த அபிமெலேக்கு தன்னுடைய சகோதரர் எல்லாத்தையும் ஒரே கல்லின் மேல ஒரே நேரத்துல கொண்டு போட்டான். இப்படிப்பட்ட பொல்லாத இந்த அபிமெலேக்கு இஸ்ரவேலைகளை ஆளும்படி அவன் தேசத்தின் மேல ராஜாவாய் தன்னை உயர்த்துகிறான். 3 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அவனை பின்பற்றி போகிறாங்க. பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும் பரிபூர்ண படவும் வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிசாசு ரொம்ப பொல்லாதவன், கொல்லுவதற்கு வருகிறவன், நம்முடைய குடும்பங்களை கெடுக்கும்படி வருகிறவன், நம்முடைய குடும்பத்தின் ஆளுமையை பறிக்கும்படி வருகிறவன், நம்முடைய குடும்பத்தின் நன்மையை தகர்த்து போடும்படி வருகிறவன் பிசாசு. நயவஞ்சகமா பேசினா அபிமெலேக்கு, ஓ அபிமெலேக்கு வந்துருவானோ, எல் ராஜாவா இருப்பானோ, நல்ல ஆட்சி செய்வான்னு சொல்லி ஜனங்கள் எல்லாம் அவன் பக்கமாய் சாய்ந்த போது தன்னுடைய சகோதரனை 70 பேரையும் கொண்டு போட்டான். இப்போ கொன்னுட்டு ராஜாங்கிறான். அந்த ஜனங்களும் ஓ எஸ் நீதான் ராஜா அப்படின்னு சொல்லி மதீனமா அவனை பின்பற்றுகிறது. உலகம் எவ்வளவு பொல்லாது தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? நல்ல உங்களுக்கு ஒன்று சொல்லித்தாரேன். எந்த தேவனுடைய மனுஷனுடைய செய்தியா இருக்கலாம், எந்த பரிசுத்தவாட்டி செய்தியா இருக்கலாம், உங்க இருதயத்தை ஆற்றலாம், உங்களை தைரியப்படுத்தலாம்,
உங்க கண்ணீரை துடைக்கிறது மாதிரி இருக்கலாம். அதற்காக தேவனை விட உங்க நம்பிக்கைய ஒரு ஊழியக்கார மேல, ஒரு ஊழியக்காரி மேல நீங்க வைக்கவே வைக்காதீங்க. சில ஜனங்களெல்லாம் பார்க்குறோம்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியர் அப்படின்னா அவர் பக்கமா சாய்ந்து போறது. அவர் எங்கேயாவது பேசினார்னா திரள் கூட்டமான ஜனங்கள் போவாங்க. நல்லது, எல்லா ஊழியர்களையும் நம்ம மதிக்கிறோம், எல்லா ஊழியர்களையும் நேசிக்கிறோம், எல்லா ஊழியருக்காக நம்ம ஜெபிக்கிறோம், எல்லா ஊழியர்களுக்காக நம்ம பாரப்படுகிறோம். நல்லது நல்லது நல்லது, அதுக்கு தவறுன்னு நான் சொல்லலை. ஆனா ஊழியர்கள் பேசுகிற வார்த்தையில நீங்க ஒரு கவர்ந்திழுக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். எந்த பரிசுத்தவானையும் எந்த பரிசுத்தவாட்டியையும் தேவனுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியமான ஸ்தானத்துல வைக்காதீங்க. ஊழியக்காரங்களை ரசிக்காதீங்க, ஊழியக்காரிகளை ரசிக்காதீங்க. பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து அனுபவிக்க வேண்டிய ஒரு நபர் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் தான் நமக்காய் ஜீவனை கொடுத்தார், அவர் தான் நம்மை ரட்சித்தார், அவர் தான் நம்மை வாழ வைத்தார், அவர் தான் நம்மை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார். ஊழியக்காரர்களை நம் மதிக்க கற்றுக்கொள்ளணுமே ஒழிய தேவனுக்கு கொடுக்கிற மரியாதையை ஒரு நாள் ஊழியக்காரங்களுக்கு கொடுக்க கூடாது. ஆனா இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனை விட்டுட்டாங்க. ஆங்காங்கே பார்க்கிறோம்ல, ஊழியர்களை சார்ந்து, ஊழியர்களை ஒரு ரசிகனா, ஊழியக்காரிய ரசிகையா மாற்றி, ஓ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இப்போ இவன் எப்படி நயவஞ்சகமா உள்ள வர்றான், நான் உங்களை ஆளுவேன், நான் உங்களை ஆளுவேன். 70 பேர் ஆண்டா நல்லா இருக்காது, ஆனால் நான் ஒருத்தன் வந்தா உங்களை நல்லா ஆளுவேன். எங்க அப்பா என்ன ஆட்சி செஞ்சாரு, எங்க அப்பா என்ன பெரிய மீதியான் கைக்கு ரட்சிச்சாரு பாருங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, இந்த தேர்தலில் ஒரு சீட்டை எனக்கு கொடுத்து பாருங்க, நான் உங்களுக்கு செய்யறதெல்லாம் செய்வேன் என்று இன்றைய தேர்தல் தலைவர்களை போல என்னென்ன வாக்குறுதி கொடுத்து வந்தானோ தெரியல. நயவஞ்சகமான வார்த்தைகளை நம்பி இஸ்ரவேல் தேசமே இந்த அபிமெலேக்கை பின்பற்றி போய் சாய்ந்தது. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. 70 பேரையும் ஒரே கல்லின் மேல போட்டு கொன்று போட்டானே, இது என் தேவனுடைய பார்வைக்கு விசாரிக்கப்படாத பாவமா இருக்குமோ, இது என் தேவனுடைய பார்வைக்கு நீதியா இருக்குமோ, இது என் தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பா இருக்காதோ, இது என் தேவனுடைய பார்வைக்கு விசாரிக்கப்படுகிற பாவமா இருக்குமே. பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவியை கர்த்தர் அனுப்புகிறார் என்று வாசிக்கிறோம். இப்ப சீகேம் ஜனங்களுக்கும் இவனுக்கு தான் ரொம்ப ரொம்ப ரிலேஷன்ஷிப். அந்த ஜனங்கள் ரொம்ப பட்சமா இருக்கிறாங்க அந்த அபிமெலேக்கிட்ட. இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக கிரியை செய்கிற விதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. யாரு இவன் தான் அபிமெலேக்கு தான் எங்களுக்கு ராஜாவா வேணும்னு சொல்லி அபிமெலேக்கை தெரிந்தெடுத்தாங்களோ அவர்களுக்குள்ளே ஆண்டவர் பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவியை கர்த்தர் அனுப்பிட்டார். அவங்களே இப்ப அபிமெலேக்குக்கு விரோதமா எழும்பி நிற்கிறாங்க. ஆண்டவர் பெரியவர். தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேவன் யுத்தத்தில் வல்லவர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். தெய்வம் நின்று கேட்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி 3 வருஷம் ரொம்ப அமைதியா இருந்தார். அபிமெலேக்குக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. ஓ எப்படி 70 பேரையும் கொன்னுட்டு நானே ராஜாவும் நானே மந்திரியுமா இருக்கனே, தேசத்தின் ஜனங்களெல்லாம் என்னை புகழ்றாங்களே, தேசத்தின் ஜனங்களெல்லாம் என்னை வாழ்த்துறாங்களே, தேசத்தின் ஜனங்களுடைய இருதயமெல்லாம் என்னை பின்பற்றி வருகிறதேன்னு சொல்லி அபிமெலேக்குக்கு ஒரே ஹாப்பி தான். ஆனா ஆண்டவர் பார்த்தார், 3ஆவது வருஷம் அவனுக்கு வச்சாரே ஒரு ஆப்பு, பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவிய கர்த்தர் அனுப்புகிறார். ரீபாலா ஷதரா கதரா, நமக்கு விரோதமாய் எழும்புகிற அந்நிய வல்லமைகள், நமக்கு விரோதமாய் எழும்பி நின்று கெட்சிக்கிற பொல்லாத கோலியாத்தின் கிரியைகளா இருக்கலாம், எந்த அந்தகாரத்தின் கிரியைகளா இருக்கலாம். கர்த்தருக்காக வாழ்ந்து கொடுக்குறீங்களா, கர்த்தருக்காக நிற்கிறீங்களா, கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிறீங்களா, ஜெபத்துல தேவன் சமூகத்துல விழுந்து கிடக்கிறீங்களா? நமக்காக யுத்தம் செய்கிற ஒருவர் நம்முடைய வாழ்க்கை பயணத்துல உண்டு உண்டு உண்டு. அவர் நம்மளை கைவிடவும் மாட்டாரு, நம்மளை வெட்கப்படுத்தவும் மாட்டாரு, சத்துருடைய கையில நம்மளை ஒப்பு கொடுக்கவும் மாட்டாரு. அவர் நமக்கா யுத்தம் செய்கிற விதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். எதிரிகளுக்குள்ள ஆண்டவர் பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவியை கர்த்தர் அனுப்புகிறார். ரீபாலா பௌஷபலரதரா ரீகனகதரா ஷியாலரதனமனமோ. இப்படி எல்லாம் சம்பவம் நடக்குது. 20ஆம் வசனம் நினைக்கிறேன், அந்த தப்பி போனானே ஒரு யோதாம்னு ஒரு கிதியோனுடைய மகன், அவன் சாப விடுறான் சீகேம் பட்டணத்துக்கும் தன்னுடைய சகோதரன் அபிமெலேக்குக்கும். சாப விட்டுட்டு அவன் ஒளிஞ்சுக்கிட்டான். ஆனால் எல்லா வசனத்தையும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்போ நம்ம வாசித்த வசனம் 51 நம்ம வாசித்து பார்த்தோன்னா, இப்போ இந்த சீகேம் ஜனங்கள் அபிமெலேக்குக்கு விரோதமாக எழும்பி அவங்களே இவனுக்கு விரோதமாக எழும்புறாங்க. முதல்ல இவன் யுத்தத்தில் ஜெயிச்சது போல இருக்குது. 49ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், சில ஜனங்களும் சேர்ந்து அந்த அக்கினி கொளுத்தி அந்த அரணை சுட்டு போட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏறக்குறைய 1000 பேராகிய சீகேம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் செத்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். பின்பு 50 பின்பு அபிமெலேக்கு தேபேசுக்கு போய் அதற்கு விரோதமாய் பாளையம் இறங்கி அதை பிடித்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு.
யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்திலையும் அபிமெலேக்குக்கு தான் ஜெயம் கெடுக்கிற மாதிரி ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்குது. சத்ரு ஜெயம் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால இவன் இந்த யுத்தத்தில் 1000 பேரை கொன்னுட்டு இந்த தேபேஸ் அப்படிங்கிற பட்டணத்தை பிடிச்சான். சிலர் சொல்றாங்க தேபேஸ்னாலும் சீகேம் என்றாலும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாங்க. தேபேஸ் என்றால் பிரகாசம், இல்லை என்றால் வெண்மை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த தேபேஸ் பட்டணம் ஒரு மலைநாட்டு, எப்ராயிம் மலைநாட்டில் இருக்கிற பட்டணம். 2 மலைகளுக்கு இடையில இருக்கிற ஒரு பட்டணம் இந்த தேபேஸ்ங்கிற பட்டணம். இந்த பட்டணத்தை பிடிச்சிட்டான். ஏற்கனவே முந்தின வசனத்தில் வாசிக்கிற 1000 பேரை கொன்னுட்டான். இப்பதான் பிரசங்கத்தின் உச்ச கட்டத்துக்கு நம்ம வர்றோம், அப்படி முடிக்கவும் போறேன். இப்போ இந்த தேபேசு பட்டணத்தை பிடிச்ச உடனே இந்த ஜனங்களை என்ன செய்யறாங்கன்னா, நம்ம 52ல வாசித்தது போல அந்த துருக்கம் மட்டும் அப்படின்னா ஒரு டவர். துருக்கம் என்றால் டவர்னு அர்த்தம். நீங்க டவர்னா செல்போன் டவர் அப்படி அந்த மாதிரி இல்லை. நல்ல படிகள்லாம் வச்சு, நல்ல கதவுலாம் வச்சு, ரொம்ப பாதுகாப்பான ஒரு அரண் போல, ஒரு கோட்டை போல, அப்படி ஊருக்கு நடுவில் இருக்கும் போல அந்த நாட்களில் பாதுகாப்பிற்காக அந்த ஜனங்கள் அதில் ஏறுறாங்க. ஏன்னா இவன் 1000 பேரை சுட்டரிச்சிட்டான். இப்போ இந்த தேபேசு பட்டணத்துக்கிட்டே வந்து இந்த அலங்கத்தின் கதவை சுட்டரித்து போடும்படிக்கு அதன் கிட்ட சேர்ந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்போ எல்லா ஜனங்களும் பயந்து போய் அந்த துருக்கத்தின் மேல ஏறி நிற்கிறாங்க. அது பலத்த துருக்கம். ஆங்கில வேதாகம் சொல்றது ஸ்ட்ராங் டவர். அந்த பலத்த துருக்கத்துல அந்த ஜனங்கள் பாதுகாப்புக்காக நாங்களாவது எங்கள் ஜீவன் தப்புவிக்கப்படணும்னு சொல்லி ஏறி நிற்கிறாங்க. நான் உங்களுக்கு நல்ல சத்தியத்தை சொல்லி முடிக்கிறேன். அவர்கள் அந்த யுத்தத்தில் எங்கள் ஜீவன் மாண்டு போகக்கூடாது என்பதற்காக அந்த ஊரில் இருந்த ஒரு துருக்கத்தில் போய் ஏறி நின்று அந்த நம்ம ஜீவனை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அந்த பலத்த துருக்கத்தின் மேலே ஏறி நின்றது போல கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 18:10 வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. கண்ணீரோடு, கவலையோடு, பிரச்சனையோடு, ஒருவே போராட்டங்களோடு அநேக நேரத்தில் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறோம். நமக்கு ஒரு நல்ல துருகம் உண்டு. அதுதான் கர்த்தருடைய நாமம் என்கிற பலத்த துருகம். உலகத்தில் இருக்கிற பலத்த துருகத்தை காட்டிலும் அந்த நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது. போராட்டங்களை ஜெயிக்கிற பலத்த துருகம், கண்ணீர்கள்ல கவலைகளை நம்மளை காக்கிற அந்த பலத்த துருகம். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தருடைய நாமம் எனக்கு பலத்த துருகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமம் எனக்கு பலத்த துருகமாய் இருக்கிறது. பலவீனத்தில் அந்த பலத்த துருகமாய் இயேசுவின் நாமத்தை நான் சார்ந்து கொள்வேன். ஏன் இந்த உலகத்தில் பலத்த வல்லமைகள், பொல்லாத அந்தகாரத்தின் வல்லமைகள், பலத்த மந்திரங்கள், பலத்த செய்வினை கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால, இந்த பலத்த துருகமாய் இயேசுவின் நாமத்தினால உடைகிறது. ராக்கா பாபா 2 நிமிஷம் அப்படியே கர்த்தரை ஆர்ப்பரித்து 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 பலவீனங்கள் இந்த பலத்த துருகத்துக்கு எம்மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் இயேசுவாகிய இந்த பலத்த துருகத்துக்கு முன் எம்மாத்திரம். இது கர்த்தர் யுத்தம் செய்கிற நாள், இது கர்த்தர் நமக்காக வழக்காடுகிற நாள். இனி நம்முடைய முகங்கள் வெட்கப்படுவது இல்லை, சத்துருக்கு முன்பதாக நம்முடைய முகங்கள் தோற்று போவது இல்லை. கர்த்தரே இந்த யுத்தத்தில் நமக்கு ஜெயத்தை தருகிறார். அவர் பலத்த துருகமாய் வெளிப்படுகிறார். ஒரு ஸ்ட்ராங் டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எதையோ இல்லாம பார்த்து பலத்ததுன்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனையை பார்த்து பலத்துட்டு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த பலவீனம் என்னை விட பலத்துட்டு அதுதான் இப்போ என்னை மேற்கொள்ளுது, நான் இனி அந்த பலவீனத்தை ஜெயிக்க முடியாதுன்னு பயப்படுறீங்களா? எதெல்லாம் உங்க கைமிஞ்சி போயிற்று? எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும் சொல்லலாம். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும், எதிரியின் கை ஓங்க விடாதேயும், எதிரியின் கை ஓங்க விடாதேயும். பிரச்சனைகளை சொல்லுங்க. எழுந்தருளுகிறவர், தம்முடைய ஜனத்துக்காக எழுந்தருளுகிறவர் தேவனுடைய பிள்ளைகளை. எதிரியின் கை ஓங்கி நிற்குமோ? போராட்டத்தின் கரம் ஓங்கி நிற்குமோ? நமக்கு விரோதமாக எழும்புருடைய கரம் ஓங்கி நிற்குமோ? அவர் எழுந்தருச்சா எதிரியின் கை ஓங்கவே முடியாது. ரீபாலா கதாரா பௌஷதா ரகதரா ரியாந்தனா ரேகமல பௌஷப லகதர பலத்த துருகத்தை, பலத்த துருகத்தை உங்களுக்கு நான் அனுகூலத்தின் தேவனை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறது. எத்தனை பேர் அந்த கர்த்தருடைய நாமத்தை சார்ந்து கொண்டு நிற்க ஆயத்தம்? எத்தனை பேர் அந்த கர்த்தருடைய நாமத்தை பற்றிக்கொள்ள ஆயத்தம்? உலகம் பொல்லாதது, உலகம் நயவஞ்சகமானது, உலகம் எப்பொழுது நம்மளை வீழ்த்தலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிற இந்த மாயான உலகத்தின் மத்தியில நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அழுது கொண்டிருக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் நான் உனக்கு பலத்த துருகமாய் இருப்பேன்
இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதனால தானே தாவீது சொல்றாரு, ஆண்டவரே சத்துருக்கு எதிரே நீர் எனக்கு பலத்த துருகமாய் இருக்கிறீர் என்று. ரீபாலா சபாரக தரபாரக தூரமாமா ஷபலபரபா. ஒவ்வொரு நாள் அறிக்கையிடறப்பா, நீங்க எனக்கு பலத்த துருகமா இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த பலத்த துருகத்துக்குள்ள உங்க கண்ணீரை வச்சிருங்க. எப்படி உங்க துருக்கத்துல ஏறி நிக்கிறாங்க. எங்க அபிமெலேக்கு பொல்லாதவன் 1000 பேரை கொன்னுட்டான். இப்ப தேபேசு பட்டணத்தையும் பிடிச்சு அந்த அலங்கத்தின் கதவு வழியா போனாதான் இந்த ஜனங்கள் வந்து கதவை சுட்டரிச்சுட்டு அவங்க பாதுகாப்பே முடிஞ்சிச்சு அந்த துருக்கத்துக்கு. அதனால கதவை போய் இப்ப கை வைக்க நிக்கிறான். கதவை சுட்டரித்து போட அவன் நிக்கும் போது ரீ பாபா ஷபலகதரா அவங்க அந்த துருக்கத்தின் மேல ஏறி நிக்கிறாங்க. எப்படியாவது இந்த அபிமெலேக்கின் கைக்கு நாங்க தப்பு வைக்கப்படணும்னா நாங்க இந்த துருக்கத்தின் மேல ஏறி நின்றாதான். ஜெபம் உங்களுக்கு துருகம் போல. துருகம் மீன்ஸ் மதில், ஒரு அரணான கோட்டை, ஒரு பாதுகாப்பான இடம் அர்த்தம் துருகம் என்றால். அதெல்லாம் தாவீது சவுலுக்கு பயந்து ஓடுறாரு. ஓடும்போது ஒரு இடத்துல தாவீது சவுல்கிட்ட சொல்வாரு, இந்த தெள்ளுப்பூச்சியை வேட்டையாடுகிறது போல என்ன வேட்டையாட நினைக்கிறீரே அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு இந்த செய்தியெல்லாம் ஆயத்தம் பண்ணி யோசிக்கும் போது நான் நினைச்சேன், ஆண்டவரே தாவீது தன்னை தெள்ளுப்பூச்சி என்னங்க பெருசு, தெள்ளுப்பூச்சின்னு தன்னை சொல்லிட்டாலும் அந்த பலத்த துருகத்தை நம்பி இருந்ததுனால தானே அவ்வளவு விசுவாசம், அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு ஆறுதல், அவ்வளவு தேவன் மேல இருந்து சார்ந்து வந்த அந்த விசுவாசம். ரீபா பாபா ஷபலரதரா. நம்ம தெள்ளுப்பூச்சி தான், சாதாரண தெள்ளுப்பூச்சி. ஒரு தலைவலியை நம்மளால தாங்க முடியாது, ஒரு சின்ன வேதனை நம்மளால தாங்க முடியாது, ஒரு சின்ன கண்ணீரை தாங்க முடியாது. நம்ம தெள்ளுப்பூச்சி போல. ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க, அவர் பலத்த துருகம், அவர் பலத்த துருகம், அவர் பலத்த. உங்க பிரச்சனைகளை விட அவர் பலத்த துருகம், உங்கள் கண்ணீரை விட அவர் பலத்த துருகமா இருக்கிறார். எதுக்காவது பயந்து போய் இந்த வேலை வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பலத்த துருகத்துக்குள்ள உங்க பிரச்சனையை வச்சுட்டு போறீங்க. எடுத்துட்டு போறத வச்சுட்டு தான் போகணும். அந்த பலத்த துருகம் அவர் பலத்த துருகமா இருக்கும்போது தெள்ளுப்பூச்சி ஆகிற நம்மளால எப்படி பிரச்சனையை, பலவீனத்தை, போராட்டத்தை சுமக்க முடியும்? நமக்கு பலன் இல்ல. சத்துருக்கள் எதிராக எழும்பி நம்மளை விட பலத்து போனது போல இருக்கிறாங்களோ. ஏசாயால வாசிக்கிறது போல காங்கை மேகத்தினால் தணிவது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும். இயேசுவின் நாமத்தினால தனியும். உயிருள்ள தெய்வத்தை சேவித்துக் கொண்டிருக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளாகிய தேவ ஜனங்களாகிய நமக்காக யுத்தம் செய்கிற தேவனை சேவிக்கிறோம். அவர் பலத்த துருகம். அவங்க அந்த துருக்கத்தின் மேல ஏறி நின்று தன்னுடைய ஜீவனை காப்பதற்கு ஏறி நிற்பாங்கன்னா ஏன் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பலத்த துருகமா வெளிப்பட மாட்டாரு? ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஆண்டவரே உங்க நாமம் எனக்கு பலத்த துருகமா இருக்குது, நான் அதற்குள் ஓடி கண்ணீர்கள் அதற்குள்ள ஓடி வருவேன் ஆண்டவரே. என் காயங்கள் அங்க ஓடி வந்து நிற்பேன் ஆண்டவரே. சிலர் நம்ம இருதயம் உடையும் போது யாரையாவது சொல்லி அழுதா நல்லா இருக்கும், யாராவது என் பிரச்சனையில கேட்டா நல்லா இருக்கும் நம்ம நினைப்பது உண்டு தானே, இயல்பு தானே, மனித இயல்பு தானே. அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். பலத்த துருகமாக இயேசுவின் சமூகத்துல ஓடி வந்து நில்லுங்க. மனசுனாது பிரச்சனை கேட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அந்த பலத்த துருகம் நம்மளை கைவிடாது. அந்த பலத்த துருகம் நம்ம கண்ணீரை துடைக்கும், நம்முடைய காயங்களை ஆற்றும், நமக்கா யுத்தம் செய்யும், நமக்கு ஆலோசனையை சொல்லி தரும். அந்த பலத்த துருகத்தை தான் இன்னைக்கு நம்பிக்கையோட சந்தோஷமா உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். அப்படி அவங்க ஏறி நிற்கும் போது துருக்கத்தின் மேல மனிதர்கள் எல்லாம் நிக்கிறாங்க. சீகை மனுஷங்கள்லாம் கொஞ்சம் பேர் கீழே, இவன் நிக்கிறான், அபிமெலேக்கு நிக்கிறான், சத்ரு நிக்கிறான், கீழே நிக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நம்ம பலத்த துருகத்துக்குள்ள இருக்கிறோம், சத்ரு கீழே நிக்கிறான். நம்ம பலத்த துருகத்துக்குள்ள இருக்கிறோம், சத்ரு நம்ம காலின் கீழே, சத்ரு நம்முடைய காலின் கீழே. இன்னைக்கு நாம் பாடினது போல சாத்தான் நம் காலின் கீழே. இப்ப ஜனங்கள் பாக்குறாங்க அபிமெலேக்கு கீழே இருக்கிறான். எங்க இவங்க பாதுகாப்புக்கு தான் துருக்கத்தின் மேல ஏறி நின்னாங்க. இப்போ அபிமெலேக்கு கதவை சுட்டரிச்சு போட்டானா அவ்வளவு பேர் சோலி முடிச்சா. துருக்கத்தின் மேல ஏறி நின்னாங்களே பாதுகாப்புக்கு, இப்ப அவ்வளவு பேர் சோலி முடிஞ்சிட்டு. அப்போ இப்ப அபிமெலேக்கு துருக்கத்தின் மேல ஏற விடக்கூடாது. ரெண்டாவது இந்த கதவை சுட்டரித்து போடுவதற்கு அபிமெலேக்கு இடம் கொடுக்க கூடாது. பாவம் அந்த மனுஷங்க என்ன செய்வாங்க? யார் கையில ஆயுதம் இல்ல. எங்க ஜீவனுக்காக துருக்கத்தின் மேல ஏறி நின்னவங்க கையில என்ன ஆயுதம்? ஒன்னும் இல்ல. ஆனா அதுல ஒரு ஸ்திரீ, 53 வசனம், அப்பொழுது ஒரு ஸ்திரீ, அப்பொழுது பிரச்சனை நடுவே, அப்பொழுது பிரச்சனை போராட்டங்களை சந்திக்கிற பொழுது, கண்ணீர்களின் வழியாய் வருகிற போது, போராட்டங்கள் வழியாய் நாம் கடந்து வருகிற போது நம்ம எப்படி செயல்படுறோங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாரும் மனுஷங்க தான், எல்லாரும் பயந்து போய் நின்னாலும் அந்த பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள இருந்த ஒரு ஸ்திரீ
ஒரு எந்திர கல்லின் துண்டை அவன் மல்லையில போட்டாலாம். அப்படின்னா ஆட்டுக்கல் இருக்குல்ல, அதுல ஒரு சின்ன துண்டு, முழு ஆட்டுக்கல்லையும் போடல, அது எப்படியோ அங்க கிடந்திருக்கு ஒரு ஆட்டுக்கல்லின் துண்டு. அதுல ஒரு துண்டுனா ஒரு கொஞ்சம் தான் இருந்திருக்கு, முழு ஆட்டுக்கல் எல்லாம் அதுல உடைஞ்சு போய் ஒரு சின்ன பாற்று. இந்த ஒரு சின்ன துண்டை கல்லின் துண்டை அவன் தலையில் மேல் போட்ட போது அது அவன் மண்டையை உடைத்தது. எவ்வளவு மகிமை உள்ள தேவன் பாருங்க. எங்க அபிமெலேக்கு மட்டும் இல்ல, அவன் கூட சில நிறைய பேர் நிக்கிறாங்க கீழே யுத்தம் செய்யறதுக்கு, இது ஜனங்களுக்கு விரோதமா எழும்பி நிக்கிறதுக்கு. ஒரு பெண்ணு தான், ஆனா நல்லா குறி பார்த்து தன் கையில இருக்கிற ஒரு சின்ன கல் துண்டை அபிமெலேக்க பார்த்து போட்டானா அந்த பெண் எவ்வளவு கிருபை பெற்றவா. பெண்கள் அநேகம் பேர் வந்திருக்கிறோம், சோர்ந்து போகாதீங்க, தைரியமா நில்லுங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் குடும்பங்களுக்கு தேவை, உங்கள் விசுவாசம் உங்க சபைக்கு தேவை, நீங்க செய்கிற அர்ப்பணிப்புகள், நீங்க செய்கிற தியாகங்கள் சபைக்கு தேவை. எங்க அவளும் நம்மள மாதிரி ஒரு பெண்ணு தான், அவளும் என்ன பேரும் சொல்லப்படல, அவளுடைய பேர் சொல்லப்படல, அவ புத்தியுள்ள ஸ்திரீன்னு சொல்லப்படல, அவ எந்த கோத்திரத்தை சேர்ந்தவ எதுவுமே சொல்லப்படல. அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திர கல்லின் துண்டை எடுத்து அவன் தலையின் மேல போட்டால் அது அவன் மண்டையை உடைத்தது. சத்துடைய மண்டையை உடைக்குமானால் ஒரு கல்லின் துண்டு அவை கையில என்ன இருந்துச்சோ அதையே ஆயுதமாய் பயன்படுத்துகிறாள். அத போல கர்த்தர் நம்முடைய கையில தந்த ஜெபமாய ஆயுதத்தை, அபிஷேகமா ஆயுதத்தை பயன்படுத்துகிற காலம் இது. எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்றதை விட எதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆயுதமாய் தந்திருக்கிறாரோ அந்த ஆயுதத்தை ஏந்தி நின்று யுத்தம் செய்கிற நாட்கள் இந்த நாட்கள். அதிகமா ஜெபிக்கிற நாட்கள், அதிகமா தேவ சமூகத்துல காத்திருக்கிற நாட்கள், அதிகமா ஆண்டோடு பேசிக்கிட்டே இருக்கிற நாட்கள். ஏன் தெரியுமா? சத்ரு துணிகரம் கொண்டுட்டான். சத்ரு துணிகரம் கொண்டதுனால துணிகரமா தேவ பிள்ளைகள் மீது ஏறி வர்றான். ஏன்னா திறப்புல நிற்கிற எஸ்தர்களும் திறப்புல நிற்க வேண்டிய நெகேமியாக்களும் இன்னைக்கு குறைஞ்சு போயிட்டு வர்றதுனால இன்றைக்கு சத்ரு துணிகரமா தேவ பிள்ளைகளுக்கு நேரா ஏறி வர்றான். தேர்தல் நடந்து தேர்தலுடைய முடிவு வேறு விதமா இருக்குமானால் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நாட்டின் தலையெழுத்தே மாற்றி எழுதப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்ரு கை ஓங்க விடக்கூடாது, சத்ரு தலையெடுக்க விடக்கூடாது, சத்ருடைய மண்டையை உடைக்கிற நாட்கள். அப்படின்னா நீ ஆதியாகமம் 3:15 படி அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டது போல விசுவாசத்தோடு சத்ருடைய தலையை நம்ம நசுக்கப்படணும். ஏன் அந்த அம்மா கையில போடல? அபிமெலேக்கு கையை உடைக்கல, அபிமெலேக்குடைய காலை உடைக்கல. ஏன்? அவை கையையும் காலையும் உடைச்சா திரும்ப ஏறி வருவான்னு தெரிஞ்சதுனால அந்த ஸ்திரீ தைரியமா மண்டையில போட்டா, அது அவன் மண்டையை உடைத்தது. எப்படி ஒரே கல்லில 70 பேர் அபிமெலேக்கு கொண்டானோ, நியாயம் தீர்க்கிற தேவன் ஒரே அதே கல்லின் துண்டினாலே அபிமெலேக்கின் தலையை கத்தர், சத்துடைய தலையை கத்தர் உடைத்து போட்டா. இது ஆண்டவர் நமக்காய் யுத்தம் செய்கிற நாட்கள், சத்துடைய தலை நசுக்கப்படுகிற நாட்கள். உங்களுக்கு விரோதமாய் பல வழியாய் வருகிற, பல வழியாய் ஏவி விடுகிற, பல வழியாய் ஏறி வருகிற சில பொல்லாப்புகளை அபிஷேகமாகி ஆயுதத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். சத்ருவை ஜெயிக்கிற காலம் இது, சத்ருவை மேற்கொள்ளுகிற காலம் இது. ரீபாபா, இது வெற்றியின் காலம். ராபாபாபா ஷாலரகதரபாபாபா. சத்ரு கொஞ்ச நாள் ஆடிதான் பார்ப்பான், கொஞ்ச நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் பார்ப்பான், கொஞ்ச நாள் வீரவசனம் பேசி தான் பார்ப்பான். அப்போ பயந்துடக்கூடாது. சத்ரு எப்பவுமே இந்த எரிகோவை யோர்தானெல்லாம் அவங்க தாண்டது பார்த்தீங்கன்னா கானானுக்குள்ள சமீபித்து வரும்போது நடக்கிற சம்பவம். 38 வருஷம் தாண்டி நடந்துட்டாங்க. கடைசி 2 வருஷம் 40 இயர்ஸ்ல தான் அவங்க கானானுக்குள்ள போகணும், அது தேவ திட்டம். அந்த 2 வருஷத்துல போராட்டம் ரொம்ப அதிகமாகுது, அந்த 2 வருஷத்துல ரொம்ப பிரச்சனை அதிகமாகுது. ஏன்? கிட்ட வந்தாச்சு, வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிற காலம் கிட்ட வந்தாயிற்று. நம்ம தைரியமா நின்று போராடணும். எல்லாரும் பயந்தாலும் அந்த ஸ்திரீ ஒரு கல்லை எடுத்து வந்து அவன் மண்டையில போட்டால் அது அவன் மண்டையை உடைத்ததுன்னு சொல்லப்பட்டது. கீழே உள்ள வசனத்தை வாசித்த ஆச்சரியமா இருக்கும். அவன் சாக போறான். அபிமெலேக்கு சாக போகும்போது ஆயுததாரியை பார்த்து சொல்றான், ஒரு பொம்பளை என் தலையில, ஒரு ஸ்திரீ என் தலையில ஒரு கல்லை போட்டு உடைச்சிட்டு நான் செத்து போயிட்டேன்னு சொல்றது வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. அதனால நீ ஒன்று செய், நீயே என்னை கொன்று போற்று, வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. ஒரு பெண் என்னை கொன்று போட்டாள் என்கிற செய்தி வெளியே வந்துச்சுன்னா அது எனக்கு அவமானம் என்று அபிமெலேக்கு சாகும்போது கூட நினைக்கிறான். அபிமெலேக்கு என்ன பிரஸ்டீஜ் ப்ராப்ளம்? சாகும்போது நான் சாவதான் போறேன், பிழைக்க மாட்டான்னு தெரியும் அபிமெலேக்குக்கு. ஆனாலும் ஒரு பெண் என்னை கொன்று போட்டாள் என்பது வெளியே தெரியக்கூடாதான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அழகா படம் பிடிச்சு ஒரு பெண்ணாலதான் சத்ருடைய தலை உடைஞ்சிச்சுங்கிறத எழுதி வச்சுட்டார். அவர் எழுதுகிற தீர்ப்பை யாராலும் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்றான். அதே போல அவனுடைய ஆயுததாரி அவனை கொன்று போடுகிறான். கடைசி வசனம் இப்படி முடிகிறது, சாபம் அவர்களுக்கு பலித்தது. 56 கடைசி பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார்.
பொல்லாப்ப திரும்பும்படி செய்தார். தேவனுக்காக வாழ்கிற பிள்ளைகளுக்கு அவரே யுத்தம் செய்து, அவரே வழக்காடி, அவரே மீட்பை தருகிற விதத்தை தான் இந்த 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 11:21 வாசிச்சு பார்த்தா யோவாப் சொல்றான், ராஜாட்ட சொல்லி விடுறான், தாவீது ராஜாட்ட சொல்லி விடுறான், எங்க இந்த சம்பவம் நடந்து 200 ஆண்டு ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளாவது இருக்கும். 150 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த ஸ்திரீ யாருன்னு தெரியாது. புத்தியுள்ள ஸ்திரீயா, பேர் என்ன, ஊர் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன, எதுவுமே தெரியாது. ஒரு ஸ்திரீன்னு தான் வேதம் போட்டிருக்கு. ஆனா 150 ஆண்டுகளுக்கு பிற்பாடு யோவாப்பு இந்த ராஜாட்ட சொல்றான், தாவீது ராஜாட்ட சொல்றான். ஏன் இதை சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா, இந்த அலங்கத்தின் மேல் ஏறி நின்று ஒரு கல்லை போட்டது அபிமெலேக்கு மண்டையை உடைச்சிட்டு. இந்த பெண் ஒரு நல்ல பாடத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கற்றுக் கொடுத்தா. ஏன் அப்படின்னா, எப்போ தேசத்துல யுத்தம் நடந்தாலும் அலங்கத்தின் பக்கத்துல போய் யுத்தம் செய்யக்கூடாது என்கிற பாடத்தை கற்றுக் கொடுத்தாங்க இந்த பெண். நம்முடைய வாழ்க்கை ஒரு பாடமா இருக்கணும், நம்ம வாழ்க்கை ஒரு சாட்சியா இருக்கணும், நம்ம வாழ்க்கை அநேகர் எலும்பு கட்டுகிறதா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு முன்மாதிரியா இருக்கணும். எங்க அவ சாதாரண பெண்ணு, பேரு கூட சொல்லப்படல, அந்த அளவுக்கு மதிக்கப்பட்டாங்களா மதிக்கப்படலன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு நல்ல பாடத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன பாடம்? அலங்கத்துக்கிட்ட நின்று யாரும் யுத்தம் செய்யக்கூடாது. 2 சாமுவேல் 11 வாசிக்கும் போது ஒரு யுத்தம் நடக்குது, சிலர் மறிச்சிடுறாங்க. அப்பதான் யோவாப் இந்த ஸ்திரீயை நினைவு கூர்றான். தேபேசில் இருக்கிற ஒரு ஸ்திரீ ஒரு கல் துண்டை போட்டதுனால ஒரு மனிதனை கொன்று போட்டது தெரியுமே அப்படின்னு சொல்லி அங்க நினைவு கூர்றாருனா, 150 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த ஸ்திரீ நினைவு கூறப்படுறாங்கன்னா எவ்வளவு ஆச்சரியம். நம்முடைய பிரயாசங்களை நினைவு கூறுகிற தேவனுடைய பிள்ளைகள். நான் அடிக்கடி சொல்றதுதான் எபிரேயர் 6:10. அவர் மறந்து விடுகிறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. என் கண்ணீரை பார்க்கல, என் பிரயாசத்தை பார்க்கல, என் தியாகத்தை பார்க்கல, என் உடைவை பார்க்கல. நோகம் இல்லை இல்லை இல்லை. அவர் பாராதவர் போல இருப்பாரோ? அமைதியா சிலர் இருந்தாலும் தம்முடைய வேலைக்காக அவர் காத்திருக்கிறார், ஏற்ற நேரத்துக்காக காத்திருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற நீதியுள்ள தீர்ப்புகளை நம்ம யோசித்து பார்த்தா நம்ம இங்க வந்திருக்கிற யாருமா சொல்ல முடியாது, தேவன் என்னுடைய ஒரு ஜெபத்துக்கு கூட நான் பதில் கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எத்தனையோ நேரங்களில் நம்முடைய கண்ணீரை கண்டாரே, நம்முடைய அங்கலாய்ப்பை கேட்டாரே, யாற்றையும் சொல்ல முடியாம இருதயத்தில் வைத்து அடக்கி தேவ சமூகத்தில் அழுத கேட்டாரே. எத்தனை ஜெபங்களுக்கு அத்தனை நமக்கு பதில் கொடுத்திருக்கிறார். இப்போ போய்கொண்டிருக்கிற பாதையிலும் அவரே நமக்கு ஜெயம் தருவார், அவரே நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று அவரே அல்லவா நம்ம நம்பி இருக்கிறோம். கைவிடுவாரோ? 150 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த பெண் நினைவு கூறப்படுறாங்க. பார்க்கல யோவாப் யாரு? தாவீதுடைய சகோதரி செருயாவுடைய மகன் தான் யோவாப். பெண்கள் ஜெபத்தில் ஒரு நாள் தெளிவாக அவங்களோட பேசியிருக்கிறேன். அவன் சொல்றா ராஜாட்ட, அலங்கத்தின் பக்கத்துல நின்று ரீமாலா ஷதாரகதரா. இதுல ஒரு நல்ல சத்தியத்தை அப்படி நான் சொல்லி முடிக்கிறேன். உலகமாகிய அலங்கம் நல்ல உயர்ந்ததா தான் இருக்கும். ஏன் அலங்கத்துக்கிட்ட போய் யுத்தம் செய்யக்கூடாதுன்னு அந்த நாட்களை சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்திரீ நிமித்தமா. இந்த ஸ்திரீ இப்படி செஞ்சதுனால அலங்கத்துக்கிட்ட நெருங்கி வர்றான்ல இவன் அபிமெலேக்கு. அப்பதானே அந்த ஸ்திரீ ஒரு கல்லை தூக்கி மண்டையில போட்டா. கரெக்டா போட்டிருக்காங்க பாருங்க, குறி பார்த்து போட்டிருக்காங்க பாருங்க. வேற யார் மண்டையிலையும் விழுந்துருச்சுன்னா அவங்க இந்த ஸ்திரீயோட மண்டையை உடைச்சிருந்திருக்கலாம். யாரை வீழ்த்தணுமோ, யாரை குறி வைக்கணுமோ நல்லா குறி வச்சு வீழ்த்திட்டாங்க அந்த ஸ்திரீ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அலங்கத்துக்கிட்ட வரும்போது அந்த அபிமெலேக்கு செத்து போனான். அதனால அலங்கத்துக்கிட்ட நின்று யுத்தம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பேசிக்கிடுவாங்க போல தெரியுது இந்த சம்பவத்தெல்லாம் நம்ம வாசிக்கும் போது. ஏனென்றால் அந்த அலங்கத்தின் மேல நின்று கல் எறிஞ்சாலும் தெரியாதான். சிலர்லாம் கொதிக்கிற எண்ணெயை அலங்கத்தின் மேல நின்று கீழே உள்ளவங்களுக்கு ஊற்றிடுவாங்களாம். அதனால பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி யுத்தம் மும்முரமாய் நடக்கும்போது இந்த அலங்கத்துக்கிட்ட போக விட மாட்டாங்களாம். உலகமாகிய அலங்கம் உயர்ந்து நிற்கும். யார் மேல விழலாம் என்று சொல்லி வகை தேடி நிற்கிறது போல உலகமாகிய அலங்கம் நிற்கும். அது ஒரு கண்ணியை போல நிற்கும். உலகமாகிய அலங்கத்தை கிட்ட பெயராதீங்க தேவனுடைய பிள்ளைகளை. பாதுகாப்பு இல்லை. எப்படி யுத்தம் நடக்கும்போது அலங்கத்துக்கிட்ட போய் நின்னா பாதுகாப்பு இல்லையோ, அதனாலதான் யாரும் அலங்கத்துக்கிட்ட யுத்தம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு நாட்களை சொல்லி வச்சாங்களோ, அதே போல உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். உலகமாகிய அலங்கம் உயர்ந்ததா இருக்கும். அது மேல ஏறினா நல்லா இருக்குது போல இருக்கும், அது மேல பயணிச்சா நல்லா இருக்கிறது போல இருக்கும். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கலாம், அது அந்நிய காரியமா இருக்கலாம், அது அருவருப்பான காரியமா இருக்கலாம், அது தேவனை துக்கப்படுத்துகிற காரியமா இருக்கலாம். அந்த அலங்கத்துக்கிட்ட போய் நிக்காதீங்க. அதே அலங்கம் நம்ம மேல விழுந்துரும் நமக்கு தெரியாது.
தெரியாது. நம்ம பலத்த துருகமாக இயேசுக்குள்ள நிற்க வேண்டிய நாம நிறைய பேர் உலகமாகி அலங்க பெருசுன்னு, உலகமாகி அலங்க நல்லா இருக்குன்னு சொல்லி உலகமாகி அலங்கத்துக்கிட்ட போனதுனால நிறைய பேருடைய ஜீவன பிசாசு இந்த கடைசி நாள்ல வாரி கொண்டு போகிறான். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, 2026 தொடங்கல இருந்து நான் பார்த்துக்கிட்டே வர்றேன். தினமும் பரிசுத்தவான்களும் பரிசுத்தவாட்டிகளும் மரித்து கொண்டிருக்கிறார்கள். நான் கூட நினைச்சேன் 2026 நம்ம எல்லாம் ஜீவனோடு முடிப்போமோ முடிக்க மாட்டோமோ நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் மரணமும் அநேக பேரை வாரிக்கொண்டு போகிறது. துன்மார்க்கரை மாத்திரம் நான் சொல்லல, பரிசுத்தவான்களை வாரிக்கொண்டு போகிறது. உலகமாகி அலங்க ரொம்ப பொல்லாது. கிட்ட போகிறாதீங்க, கிட்ட போகாதீங்க. ஜெபமாகிய துர்கத்துக்கிட்ட வாங்க, சத்தியமாகிய துர்கத்துக்கிட்ட வாங்க, வசனமாகிய துர்கத்துக்கிட்ட வந்து நில்லுங்க. தேவ பிரசன்னமாகிய துர்கத்துக்குள்ள நில்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அலங்க மேல விழுந்தா யார் உங்களை காப்பாற்ற முடியும்? அலங்க மேல விழுந்தா யார் உங்களை தப்பு வைக்க முடியும்? தயவு செய்து உங்களுக்கு சொல்றேன், ஊழியம் செய்யற நாங்கள் அதற்காக தான் பாரப்படுகிறோம். நிறைய பேர் அலங்கத்துல நிக்கிறீங்க, உலகமாகிய அலங்கத்தை ஆசையா பின்பற்றி போறீங்க. வேண்டாம் வேண்டாம், நயவஞ்சகமான வார்த்தைகளை நம்பி தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை சூஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஆரம்பம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போனது மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா நீங்க போனது மாதிரி இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகள் நிறைந்தது, கிறிஸ்தவ வாழ்க்கை கண்ணீர் நிறைந்தது. பரிசுத்தவான்களுடைய மரணத்தெல்லாம் நான் பார்க்கறதுனால, பரிசுத்தவானுடைய மரணத்தெல்லாம் கேள்விப்படுறதுனால தைரியமா சொல்றேன், யாரும் சும்மா பஞ்சுமெத்தையில படுத்துக்கிட்டு நான் பரலோகத்துக்கு போறேன்னு சொல்லல. பயங்கரமான வேதனை, பயங்கரமான சரீரத்தில் இருக்கிற ஒடுக்குதல் வழியா தான் அவங்க தேவனிடத்துல போறாங்க. வைராக்கியமா நிக்கிறாங்க. அதன் மத்தியிலும் விசுவாச வாழ்க்கையை தளர விடல, ஜெபத்தை விடல. தேவ சமூகத்துல காத்திருந்த அந்த நாட்களை, பலனுள்ள நாட்களை எப்படி காத்திருந்தாங்களோ அதே போல இந்த பலனுள்ள நாட்கள் தேவ சமூகத்துல விழுந்து கிடக்குறாங்க. உலக ஜனங்களை போல நம்முடைய வாழ்க்கை சில நேரங்கள் நமக்கு அனுகூலமா இராது. அது கண்ணீர் நிறைந்ததா, அது முட்கள் நிறைந்ததா, அது பாடுகள் நிறைந்ததா, அது வேதனை நிறைந்ததா தான் இருக்கும். ஆனா அதுக்காக இயேசுவை விட்டுறாதீங்க, அதுக்காக அலங்கத்துக்கிட்ட போயிடாதீங்க. மறுபடியும் சொல்றேன், அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் எழும்பி நிற்கலாம். இயேசுவாகிய பலத்த துருகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவாகிய பலத்த துருகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அலங்க வேண்டாம் தேவனுடைய பிள்ளைகளே. அலங்கத்துக்கிட்ட போனா என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது, யாருமே கேரண்டி கொடுக்க முடியாது. நம்ம தப்புவோமோ தப்ப மாட்டோமோ தெரியாது. உலகமே ஒரு பெரிய அழிவுக்காக காத்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்கள்ல இயேசுவாகிய பலத்த துருகத்துக்குள்ள நம்ம வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம ஆராதிக்கலாம்.